Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 4 Hindi Lesson 2. Shortly, I will be uploading Lesson 2 activities also. Please subscribe to this channel so that you will get notified. Now, let's move on to the lesson. So, the lesson, Jaisa Sawal, Vaisa Jawab. So, Sawal அப்படினா என்னது? Question இல்லையா? Jawab அப்படினா answer. Jaisa Sawal அப்படினா எப்படி questionோ, Vaisa Jawab அப்படிதான் answer. So, this is the title of our lesson. Now, let's move on to the lesson. बादशाह अकबर अपने मंत्री बीरबल को बहुत पसंद करता था. सो अकबर இருக்கார் இல்லையா, அக்பர் தி கிரேட் சொல்வோம்ல, அதான் பாட்ஷா சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்ஷா அக்பர் அப்பனே தன்னுடைய மந்திரி அப்படின்னா என்னது? மினிஸ்டர். யாரு? பீர்பல் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பீர்பல் கதைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பீர்பல் தான் மினிஸ்டரா இருந்தாரு நம்ம அக்பருக்கு. கோ பஹுத் பசந்த் கர்த்தா தா, ரொம்ப பிடிக்கும். பசந்த் அப்படின்னா லவ்விங், ரொம்பவே பிடிக்கும் அக்பருக்கு பீர்பல். பீர்பல் की बुद्धि को के आगे बड़े बड़ों की भी कुछ नहीं चल पाती थी. பீர்பல் की புத்தி அப்படின்னா என்னது? நம்ம புத்தி தான், இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ பீர்பலோட இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி, ஆகேனா இன் ஃப்ரண்ட் ஆஃப், அவரோட இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி படே படோங் கி பி குச் நஹி சல் பாத்தி. படே படோங் கி பினா பெரிய பெரிய விஷயங்கள் கூட ஒண்ணுமே இல்லாம போயிடும். குச் நஹி சல் பாத்தினா சோ சிம்பிள், ஹி வில் சால்வ் எவ்ரிதிங், ஆல் த டிஃபிகல்டிஸ். ஏதாவது क्वेश्चंस கேட்டா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவார் அவரு. இசி காரன் குச் தர்பாரி பீர்பல் சே ஜல்தே தே. இசி காரன் அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான். காரன் அப்படின்னா காரணம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக குச் தர்பாரி, தர்பாரினா அந்த தர்பார் கோர்ட்ல இருப்பாங்க இல்லையா, நிறைய மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்கள இருந்து சில பேரு, குச் அப்படின்னா சம் பீப்புள் வந்து பீர்பல் சே ஜல்தே அப்படின்னா தேவர் ஜெல்லஸ் அபவுட் த பீர்பல்ஸ் புத்தி, ஓகேவா? இன்டெலிஜென்ஸை பார்த்து ரொம்பவே வியந்து ஜெல்லஸ் ஆனாங்க. वे बीरबल को मुसीबत में फंसाने के तरीके सोचने रहते थे. வே பீர்பல் கோ, அவங்க வந்து இந்த பீர்பலை எப்படியாவது முசீபத் மே ஃபசானேனா, முசீபத் அப்படின்னா டிஃபிகல்டிஸ், ஃபசானேனா மாட்டி விடுறது, ஓகேவா? சில ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்து அவரை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. தரீகே சோச்தே மீன்ஸ் தே வர் திங்கிங் ஆஃப் சம் பிளானிங். என்ன பண்ணா இவரை வந்து மாட்டி விடலாம் ராஜா கிட்ட அப்படின்னு யோசிச்சாங்க. अकबर के एक खास दरबारी ख्वाजा सरा को अपनी विद्या और बुद्धि पर बहुत अभिमान था. அக்பர் வந்து அவரோட கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏக் காஸ் அப்படின்னா ஒருத்தர் மேல ரொம்ப, இன்னொருத்தர் மேல பாசமா இருந்தாரு, தர்பாரி மேல. அவரு பேர் என்னன்னா ख्वाजा सरा, ஓகேவா? ஸோ அவர் பேர் தான் ख्वाजा सरा. அவரு வந்து ख्वाजा सरा வந்து தன்னுடைய அப்பனி அப்படின்னா தன்னுடைய வித்யா படிப்பு மேலையும் புத்தி இன்டெலிஜென்ஸ் மேலையும் ரொம்பவே ப்ரௌடா இருந்தாரு. அபிமான் தாரும், பஹூத் அபிமான் தானா ரொம்ப பெருமையா இருந்தாரு. நான் தான் ரொம்ப நல்லா படிச்சவன், எனக்கு தான் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு he feels always proud of himself, ஓகேவா? பீர்பல் को तो वे अपने सामने निरा बालक और मूर्ख समझते थे. பீர்பல வந்துட்டு அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, வேத்தோ அப்படின்னா ख्वाजा सारा எப்படி நினைப்பார்னா, சாம்னே தனக்கு முன்னாடி பீர்பல் வந்து ஒரு நிரா பாலக், ஒண்ணுமே இல்லாதவன், வெறும் பையன் அப்படி சொல்ல. பாலக் அப்படின்னா பாய் இல்லையா, மேன்ங்கிற மாதிரி. நிரா அப்படின்னா he doesn't have anything with him, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் மூர்க்கு அப்படின்னா ஃபுல், முட்டாளு அப்படின்னு இந்த ख्वाजा सरा வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. சமஜ் தேத்தே, பீர்பல் வந்து ஒரு அடி முட்டாளு, எனக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமே இல்ல, நான் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு.
लेकिन अपने ही मानने से तो कुछ होता नहीं. लेकिन அப்படின்னா ஆனா தனக்குள்ளேயே இத சொல்லிட்டு இருக்கார்ல, அப்பனே ஹி மான்னே, நான் தான் பெரியவன், பீர்பல் முட்டாளு அப்படின்னு சொல்றதுனால குச் ஹோத்தா நஹி, ஒண்ணுமே ஆகாது இல்லையா. அத வெளியே போய் தர்பார்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்ல. दरबार में बीरबल की ही तुती बोलती और ख्वाजा साहब की बात ऐसी लगती थी जैसी नक्खार खाने में तूती की आवाज. दरबार में अकबरोட दरबारல கோர்ட்ல बीरबल की ही, बीरबल के எல்லாரும் तूती बोलती, துதி பாடுறோம்னு சொல்றோம் இல்லையா. அவர் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா பீர்பல் சொன்னா சரியா இருக்கும்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. और ख्वाजा साहब की बात, ख्वाजा साहब ஏதாவது சொன்னாரு, ஏதோ விஷயத்துக்கு அவரோட சஜஷன் சொன்னாரு அப்படின்னா ஐசி லகுதி தி, எப்படி இருக்கும்னா जैसे नक्खार खाने में तुती की आवाज. आवाज அப்படின்னா சவுண்ட். ஓகே, நக்கார் கானே அப்படின்னா கார்விங், ஏங்கிறது. ஓகேவா. சோ தான் சொல்ற சொல்யூஷனுக்கு எல்லாரும் துதி பாடணும், எல்லாரும் ஓகே சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே இந்த ख्वाजा साहब ஏங்குவாரு. பட் எல்லாரும் பீர்பலுக்கு தான் सपोर्ट பண்ணுவாங்க. ख्वाजा साहब की चलती तो वे बीरबल को हिंदुस्तान से निकलवा देते, लेकिन निकलवाते कैसे. அப்ப ख्वाजा साहबக்கு மனசுல தோணும், चलती तो அப்படின்னா மனசுக்குள்ளார தோணிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா இந்த பீர்பல்ல ஹிந்துஸ்தான் சே, ஹிந்துஸ்தான்னா இது நம்மளோட இந்தியாவை தான் அந்த காலத்துல ஹிந்துஸ்தான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ நான் ஹிந்துஸ்தான்ல இருந்து, பாரத்ல இருந்தே நிக்கல்வா தேத்தே, இந்த பீர்பல்ல எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். லேக்கின் நிக்கல்வாத்தே கைசே, எப்படி இந்த பீர்பல்ல துரத்தி விடுறது, இங்கிருந்து எப்படி அவனை துரத்துறது அப்படின்னு யோசிச்சாரு. एक दिन ख्वाजा ने बीरबल को, एक दिन அப்படின்னா ஒரு நாள், ख्वाजा बीरबल को, बीरबल मूर्ख साबित करने के लिए, मूर्ख அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, என்னது முட்டாள், ஃபூல்னு, சாபித்னா டு ப்ரூவ். ஓகேவா, ப்ரூவ் பண்றதுக்காக, அவன் ஒரு முட்டாள்னு ப்ரூவ் பண்றதுக்காக, கர்னே கேலியே बहुत सोच विचार कर, ரொம்ப யோசிச்சு, சோச் விசார்னா ரொம்ப பிளான் பண்றாரு, யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணிட்டு कुछ मुश्किल प्रश्न सोच लिए. कुछ मुश्किल அப்படின்னா டிஃபிகல்ட், முஷ்கில்னா டிஃபிகல்ட், பிரஷன் அப்படின்னா क्वेश्चंस, क्वेश्चंस திங்க் பண்ணி எழுதி வச்சாரு. ஓகேவா, சோச்லியேனா சில டிஃபிகல்ட் क्वेश्चंस அவரு திங்க் பண்ணாரு. உன்ஹே விஸ்வாஸ் தாக்கி, அவருக்கு விஸ்வாஸ் அப்படின்னா விஸ்வாசம், நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அப்படின்னா பாத்ஷாஹ் கே, அக்பர் கிட்ட போய் உன் பிரஷ்னோं को सुनकर, அந்த क्वेश्चंस எல்லாம் நம்ம சொல்லி, சுன்கர் அப்படின்னா டு டெல் த क्वेश्चंस டு அக்பர். பிரஷன்னா क्वेश्चन இல்லையா. சோ அந்த क्वेश्चन எல்லாம் நம்ம போய் அக்பர் ராஜா கிட்ட சொல்லி பீர்பல் கே சக்கே சூட் ஜாயேங்கே. பீர்பல் கே சக்கே சூட் அப்படின்னா பீர்பல் கிட்ட ராஜா அந்த क्वेश्चனை கேட்கும் போது சக்கே சூட்னா அப்படியே அஸ்டானிஷ் ஆயிடுவாரு பீர்பல். और वह लाख कोशिश करके भी, பீர் வஹ்னா இங்க பீர்பல்ல குறிக்குது. சோ அவரு லாக் அப்படின்னா லேக்ஸ் ஆஃப் டைம்ஸ், கோஷிஷ் முயற்சி பண்ணாலும், ஓகேவா. சோ நிறைய தடவை யோசிச்சாலும், லேக்ஸ் ஆஃப் டைம்ஸ் முயற்சி பண்ணி யோசிச்சாலும், करके भी யோசிச்சாலும் சந்தோஷ்ஜனக் உத்தர் நஹி தே பாயேகா. சந்தோஷ்ஜனக் அப்படின்னா எல்லா பீப்புளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர். உத்தர் அப்படின்னா ஆன்சர், அவரால கண்டிப்பா கொடுக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சாரு.
ஓகேவா? நான் கேட்க போற क्वेश्चनக்கு பீர்பலால லேக்ஸ் ஆஃப் டைம்ஸ் யோசிச்சா கூட எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற மாதிரி ஒரு ஆன்சரை கொடுக்க முடியாது. फिर बादशाह मान लेगा. அப்புறமா பாத்ஷாஹ் அக்பர் வந்து मान लेगाனா கண்டிப்பா ஒத்துக்குவாரு. என்ன அப்படின்னா குவாசா சராக்கே ஆகே, குவாசா சராக்கு முன்னாடி, ஆகே அப்படின்னா என்னது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ பீர்பல் குச் நஹி ஹை, பீர்பல் வந்து ஒண்ணுமே இல்லாதவன், அவனுக்கு பிரெயினே இல்ல அப்படின்னு ராஜா முடிவு பண்ணுவாரு. இதெல்லாம் குவாசா சரா வந்து யோசிச்சான். ஓகேவா? he thought of this plan. குவாசா சாஹிப் அச்சுக்கன் பகடி பெஹன்கர், குவாசா சாஹிப் என்ன பண்ணாரு, இப்ப பிளான் பண்ணிருக்காரு இல்லையா, சோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக, அதை செயல்படுத்துறதுக்காக அச்சுக்கன் அப்படின்னா லாங் கோட், அந்த தர்பார்ல ராஜாவோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதான் அச்சுக்கன். இட் இஸ் கால் லாங் கோட். பகடி, பகடினா தலையில தலப்பா வச்சுட்டு, பெஹன்கர்னா அதெல்லாம் வச்சுட்டு, தாடி சஹலாத்தே ஹுயே, தாடி அப்படின்னா அந்த தாடி வச்சிருப்போம் இல்லையா, மீசுக்கு கீழே தாடி இருக்கும் இல்லையா, அதுதான். அதை வந்து சஹலாத்தேனா தடவிக்கிட்டே, அப்படியே தாடிய தடவி கொடுத்துட்டு அக்பர் கே பாஸ், அக்பர் கிட்ட, பாஸ் அப்படின்னா நியர், NEAR பாஸ். சோ அக்பர் கிட்ட வந்து வராரு. பஹுஞ்சேனா he came near to அக்பர். அவர் சிர் ஜுகார் கர் போலே, அக்பர் வந்து ராஜா இல்லையா, சோ அதனால தலைய குனிஞ்சு, சிர் அப்படின்னா ஹெட், ஜுகார்கர் அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டு போலே பேசுறாரு. போலேனா டு ஸ்பீக் அவுட். என்ன பேசுறாருன்னா பீர்பல் படா புத்திமான் பன்தா ஹை, பீர்பல் வந்து படா புத்திமான் ரொம்பவே பெரிய புத்திசாலி ஆயிட்டான். பன்தா ஹைனா புத்திசாலி ஆயிட்டான். आप भी उसकी लंबी चौड़ी बातों के धोखे में आ जाते हैं. आप அப்படின்னா இங்க அக்பரை குறிக்கிறது. சோ நீங்க கூட, அக்பர் ராஜா நீங்க கூட உஸ்கி லம்பி சௌடி, அந்த பீர்பலோட, லம்பினா லாங் இல்லையா, நீளமான, சௌடினா வைடுன்னு சொல்லுவோம்ல, அகலமான. சோ ரொம்ப நீளமான அகலமான இங்க என்னன்னா பாத்தும், பாத்தும் அப்படின்னா பீர்பல் பேசுறாரு இல்லையா, அதத்தான் வந்து இங்க ஒரு அட்ஜெக்டிவா நம்ம குவாசா வந்து சொல்றாரு. So this is called adjective. What is an adjective? It describes a noun இல்லையா. சோ அந்த மாதிரி, சோ லம்பி சௌடி பாத்தோ, ரொம்பவே பீர்பல் உங்ககிட்ட அழகா தந்திரமா எல்லாம் பேசி के धोखे में आ जाते हैं. धोखे அப்படின்னா உங்களை அவரு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு மகாராஜா அப்படின்னு இந்த குவாசா வந்து அக்பர் கிட்ட சொல்றாரு. மே சாகுதா ஹூ, நான் வந்து எனக்கு ஒரு விஷ் இருக்கு. சாகுதா அப்படின்னா ஐ ஹாவ் அ விஷ். என்ன அப்படின்னா ஆப் மேரே, நீங்க வந்து, ஆப் மேரே அப்படின்னா நீங்க வந்து என்னுடைய, மேரே மீன்ஸ் என்னுடைய, தீன் சவாலோங்கே, 3 क्वेश्चन, சவால் அப்படின்னா क्वेश्चन, ஓகேவா, தீன்னா 3, நம்பர் 3ன்னு சொல்றோம்ல. சோ தீன் சவாலும், என்கிட்ட 3 क्वेश्चन இருக்கு, அதுக்கான ஜவாப், ஜவாப் அப்படின்னா ஆன்சர். ஓகே, ஜவாப் பூச்சுக்கர் உஸ்கே திமாக், நீங்க பீர்பல் கிட்ட என்னோட 3 क्वेश्चनும் கேட்டு அதுக்கு ஆன்சர் கேளுங்க. உஸ்கே திமாக் கி கஹராயி நாப்லே, அப்ப கேட்டா உங்களுக்கே தெரியும் அவனோட திமாக் அப்படின்னா பிரெயின், சரியா, பிரெயின் வந்து கஹரா அப்படின்னா டீப், அவனோட பிரெயின் வந்து எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்குங்கிறது நீங்க அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. அவன் வந்து பீர்பல் வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஒரு முட்டாளு, அப்படியெல்லாம் அந்த குவாசா வந்து அக்பர் கிட்ட சொல்றாரு. உஸ் நக்லி அகல் பஹாதுர் கி கலி குல் ஜாயேகி. உஸ் நக்கலி, நக்கலினா ஃபேக், சரியா, உண்மை இல்ல, பொய்யான, அக்கல் பஹாதுர், அதான் அந்த பஹாதுர் வந்து இங்க யாரு, அந்த பீர்பல், அந்த பொய்யான வேஷம் போட்ட பீர்பலோட வேஷம் எல்லாம் கலையி அப்படின்னா வேஷம், சரியா, குல் ஜாயகி வேஷம் எல்லாம் வெளுத்து போயிடும், அப்ப உங்களுக்கு உண்மை தெரிய வரும் மகாராஜா அப்படின்னு இந்த குவாசா வந்து அக்பர் கிட்ட சொல்றாரு.
குவாசா கே அனுரோத், குவாசா சொன்னதுக்காகவே, அனுரோத் அப்படின்னா அவர் வேண்டி கேட்டுக்கிட்டார் இல்லையா, இந்த மாதிரி பீர்பல் கிட்ட क्वेश्चन கேட்க சொல்லி. அனுரோத் கர்னே பர் அக்பர் நே பீர்பல் கோ புலாயா, அக்பர் மகாராஜா வந்து பீர்பல்ல புலாயா அப்படின்னா கூப்பிட்டாரு. புலா அப்படின்னா டு கால், புலாயா. और उनसे அவர் அப்படின்னா அப்புறமா, உன்சே பீர்பல் கிட்ட, அவர்கிட்ட கஹா சொன்னாரு. கஹா மீன்ஸ் டு டெல். என்ன சொன்னாரு? பீர்பல் परम ज्ञानी ख्वाजा साहब तुमसे 3 प्रश्न पूछना चाहते हैं. பீர்பல் அப்படின்னு கூப்பிடுறாரு அக்பர். பரம ஞானி ख्वाजा साहब வந்து तुमसे உன்கிட்ட 3 क्वेश्चन, 3 प्रश्न 3 क्वेश्चन पूछना चाहते हैं, கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. क्या तुम उनके उत्तर दे सकोगे? क्या அப்படின்னா என்ன, நீ வந்து தும் உன்கே உத்தர், அதுக்கெல்லாம் பதில். உத்தர் அப்படின்னா ஆன்சர், ஜவாப்னு சொல்றோம்ல, அதேதான். உத்தர் தே சகோகே, அதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கியா அப்படின்னு அக்பர் பீர்பல் கிட்ட கேக்குறாரு. பீர்பல் போலே, இப்ப பீர்பல் வந்து பேசுறாரு. போலேனா ஸ்டார்டட் டாக்கிங். என்னன்னா, ஜஹம் பனா ஜரூர் தூங்கா குஷி சே பூச்சோ. ஜஹம் பனா அப்படின்னா அந்த பெருமையா நம்ம அக்பரை சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு ஜரூர், ஜரூர்னா கண்டிப்பா, தூங்கா கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். குஷி சே பூச்சே சந்தோஷமா கேளுங்க. குஷினா ஹாப்பினஸ், பூச்சேனா ஆஸ்க் மீ the questions அப்படின்னு சொல்றாரு பீர்பல். ख्वाजा साहब ने अपने तीनों सवाल लिखकर बादशाह को दे दिए. ख्वाजा साहब என்ன பண்ணாரு, தான் எழுதி வச்ச 3 சவால் 3 क्वेश्चनையும் லிக்குக்கர் எழுதி பாத்ஷா அக்பர் கிட்ட दे दिए னா குடுக்குறாரு. दे दिए னா he is giving the 3 questions to अकबर. अकबर ने बीरबल से ख्वाजा का पहला प्रश्न पूछा. अकबर வந்து இப்ப என்ன பண்றாரு, பீர்பல் கிட்ட ख्वाजा எழுதுன पहला, पहला அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பிரஷன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறாரு. என்ன அப்படின்னா இதான் அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन. संसार का केंद्र कहाँ है? संसार அப்படின்னா இந்த பூமி, எர்த்ன்னு சொல்லுவோம்ல, அதான் இந்த பூமியில, பூமியோட கேந்திர, கேந்திர அப்படின்னா சென்டர் பாயிண்ட். கஹா ஹே எங்க இருக்கு, ஓகேவா? சோ இதான் क्वेश्चन. புரியுதா உங்களுக்கு? சன்சார் கா கேந்திர கஹா ஹே அப்படின்னா இந்த பூமியோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்ப இதுக்கான பதில பாப்போமா? பீர்பல் நே துரந்த், பீர்பல் வந்து துரந்த் அப்படின்னா இம்மீடியட்லி, ஓகே? துரந்த்னா உடனடியா, டக்குன்னு. ஜமீன் பர், ஜமீன்னா என்னது, ஃப்ளோர் இல்லையா, தரை, தரையில अपनी छड़ी காட்டுக்கர், அப்பனி தன்னுடைய சடி காட்டுக்கர்னா ஒரு கையில வந்து ஒரு குச்சி வச்சிருக்காரு. நம்ம குச்சி வச்சு ஊனி நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சிருக்காரு. சோ அத காட்டுக்கர்னா டேப்டு, he tapped the stick on the floor, ஃப்ளோரை டேப் பண்ணிட்டு உத்தர் தியே பதில் சொல்றாரு. உத்தர் மீன்ஸ் ஆன்சர். என்ன ஆன்சர் அப்படின்னா யஹிஸ்தான், யஹிஸ்தான் அப்படின்னா இந்த இடம் தான். ஸ்தான் மீன்ஸ் பிளேஸ், ஓகேவா? சோ நான் இப்ப தட்டி காமிக்கிற இந்த இடம் தான் சாரோ ஓர் சே. சாரோன்னா நாலா பக்கமும், சார் அப்படின்னா 4 இல்லையா, சோ சாரோ ஓர் அப்படின்னா நாலா பக்கமும் दुनिया के बीचों बीच पड़ता है. दुनिया के बीचों बीच அப்படின்னா நான் தட்டி காமிக்கிற இந்த இடத்துல இருந்து தான் பூமியோட 4 பக்கமும் ஈக்குவலா இருக்கு. அதாவது இதுதான் சென்டர் பாயிண்ட், நான் தட்டி காமிக்கிற இடம் தான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாரு. யதி ख्वाजा साहब को, யதி அப்படின்னா இப்ப வந்து ख्वाजा साहबுக்கு இதுல को विश्वास न हो, நம்பிக்கை இல்லனா, இப்ப நான் சொன்ன பதில அவருக்கு நம்பிக்கை இல்லனா வே ख्वाजा என்ன பண்ணலாம் அப்படின்னா फीते से सारी दुनिया को, फीतेना ஒரு பெரிய கயிறு,
நூல் எடுத்து சாரி துனியா இந்த பூரா உலகத்தையும் சாரினா த ஹோல் दुनियाना वर्ल्ड सारी दुनिया को नाप कर दिखा दे नाप कर அப்படினா ஒரு நூல் எடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபுல் உலகத்தையும் போய் அளந்துட்டு வரட்டும் நாப் கர்னா let him measure the world with this thread कि मेरी बात गलत है அப்புறம் ப்ரூவ் பண்ணட்டும் நான் சொன்ன பதில் मेरी बातனா நான் சொன்னது கலத் தப்புன்னு குவாசா வந்து ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு அக்பர் அவ்வளவுதான் இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிருச்சா இப்ப அக்பர் ने दूसरा प्रश्न किया दूसरा அப்படினா செகண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறார் பிரஷ்னா क्वेश्चन என்னன்னா आकाश में कितने तारे हैं आकाशना என்னது ஸ்கை இல்லையா ஆகாஷ் மேனா வானத்துல கித்தனை எத்தனை நட்சத்திரங்கள் தாரே அப்படின்னா நட்சத்திரங்கள் இருக்கு how many stars are in the sky அப்படின்னு செகண்ட் क्वेश्चन கேக்குறாரு அக்பர் யார்கிட்ட பீர்பல் கிட்ட இப்ப ஆன்சர் பாப்போமா बीरबल ने एक बेड मंगवाकर कहा बीरबल என்ன பண்ணாரு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒரு பேட் அப்படினா செம்மறி ஆடுன்னு சொல்வோம் இல்லையா ஷீப் இருக்குல்ல அதுக்கு மேல எல்லாம் சுருள் சுருளா உள்ள முடி இருக்கும் இல்லையா அதுதான் அந்த செம்மறி ஆடு கேட்டாரு மங்குவாக்கர் எனக்கு ஒரு செம்மறி ஆடு வேணும் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றதுக்குன்னு கேட்டு வாங்கி என்ன சொன்னாரு இஸ் பேடு கே ஷரீர் மே இந்த செம்மறி ஆட்டோட இஸ் பேடுனா இந்த செம்மறி ஆட்டோட ஷரீர் மே பாடியில ஷரீர் மீன்ஸ் பாடி ஓகேயா உடம்பு மேல ஜித்னே பால் ஹே எவ்வளோ முடி இருக்கோ ஜித்னே பால்னா எவ்வளோ முடி இருக்கோ உத்னே ஹி தாரே எவ்வளோக்கு எவ்வளோ முடி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் உத்னே ஹி தாரேனா ஸ்டார்ஸ் எங்க இருக்கு ஆஸ்மான் மேஹ வானத்துல இருக்கு அப்படின்னு ஆன்சர் சொல்றாரு குவாசா சாஹிப் கோ இஸ்மே சந்தேக ஹோத்தோ அப்படி நான் சொல்ற பதில் மேல குவாசாக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா சந்தேக அப்படின்னா சந்தேகம்தான் டவுட்டா இருந்துச்சுன்னா சந்தேக் மீன்ஸ் டவுட் ஹோத்தோ வே பாலோங் கோ கின்கர் பாலோங்கோ கின்கர் அப்படின்னா அவரு வந்து அந்த செம்மறி ஆட்டோட முடியெல்லாம் கவுண்ட் பண்ணட்டும் ஓகே பாலோ மீன்ஸ் ஹேர் கின்கர்னா கவுண்ட் பண்ணட்டும் கவுண்ட் பண்ணிட்டு तारों की संख्या से तुलना कर ले ஸ்டார்ஸோட சங்கியானா நம்பர்ஸ் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அது செம்மறியாடோட முடிய எண்ண முடியுமா கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதுல்ல சோ அதனாலதான் அவர் வேணும்னே இந்த மாதிரி சொல்றாரு अब இப்ப செகண்ட் क्वेश्चन முடிஞ்சிருச்சு अब अकबर ने तीसरा सवाल किया இப்ப तीसराனா थर्ड क्वेश्चन கேக்குறாரு என்ன அப்படினா संसार की आबादी कितनी है संसार இந்த உலகத்துல ஆபாதி அப்படின்னா எவ்வளோ ஜீவராசிகள் மனுஷங்க எவ்வளோ இருக்காங்க கித்தனி ஹே அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருட்கள் வந்து இப்ப ஹியூமன்ஸ் அந்த மாதிரி ஆடு மாடு எல்லாம் சேர்த்து எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த உலகத்துல அதுதான் வந்து தேர்ட் क्वेश्चन இப்ப ஆன்சர் பாப்போமா बीरबल ने कहा उடனே நம்ம பீர்பல் வந்து சொல்றாரு ஜஹம்பனா சன்சார் கி ஆபாதி இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளோட எண்ணிக்கை கவுண்ட வந்து பல்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் க்ஷணத்துக்கு க்ஷணம் கடுத்தி அப்படின்னா குறையும் படுத்தினா கூடும் இட் வில் பி கம்மியா இருக்கும் ஜாஸ்தியா ஆகும் ரஹதி ஹே கம்மி மாறிக்கிட்டே இருக்கும் கியோங்கி ஏன்னா ஹர் பல் ஒவ்வொரு க்ஷணமும் பல் அப்படின்னா ஒவ்வொரு மினிட்டும் லோகோங்கா மர்னா ஜீனா லகா ஹி ரஹதா ஹே லோகோ அப்படின்னா பீப்பிள் லோக்னா பீப்பிளோட பீப்பிள் வந்து மர்னா இறந்தும் போவாங்க ஜீனா புதுசா பிறப்பும் எடுப்பாங்க இல்லையா ரெண்டுமே நடக்கிறதுனால நம்மளால இந்த கவுண்ட் வந்து கரெக்டா சொல்ல முடியாது கடுத்தி படுத்தினா கம்மியாகும் ஜாஸ்தி ஆகும் இஸ்லியே அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
यदि सभी लोगों को இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் एक जगह इकट्ठा किया एक जगह அப்படினா ஒரு இடத்துல ஏக்னா ஒன்னு ஜகஹ்னா ஒரு இடத்துல கேதர் இக்கட்டா கியா ஜாயே அப்படினா கேதர் பண்ணுனீங்க அப்படினா தபி உன்கோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கின்கர் அப்படின்னா தபி உன்கோ கவுண்ட் பண்ணிட்டு கின்கர் we can count all the people டிக் டிக்னு கவுண்ட் பண்ணி சங்கியா பதாயி நம்பர் எவ்வளோ நம்பர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுறாரு பாத்ஷாஹ் तो बीरबल के उत्तरों से संतुष्ट हो गया बादशाह வந்து அக்பர் வந்து பீர்பல் சொன்ன எல்லா ஆன்சர் உத்தருக்கும் சந்துஷ்ட் அப்படின்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆனாரு லேக்கின் குவாசா சாஹிப் ஆனா நம்ம குவாசா சாஹிப் இருக்கார் இல்லையா அவர் வந்து நாக் பவு சிக்கோடுக்கர் போலே நாக் பவு சிக்கோடுக்கர்னா தன்னோட புருவத்தெல்லாம் உயர்த்திட்டு ஐப்ரோஸ் எல்லாம் தூக்கிட்டு சொல்றாரு போலேன்னா சொல்றாரு என்னன்னா ऐसे गोलमोल जवाबों से काम नहीं चलेगा जनाब ऐसे गोलमोल அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஒரு ஆன்சர் சொன்னார் இல்லையா கோல்மோல் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் இல்லாம ஏதோ ரிலேட்டிவா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சொன்னா இங்க வேலைக்கே ஆகாது காம் நஹி சலேகா காம் அப்படின்னா ஒர்க் எதுவுமே வேலைக்காகாது ஜனாப் அப்படின்னா அக்பர் சாஹிப் அப்படின்னு குவாசா சொல்றாரு இப்ப பீர்பல் போலே இதுக்கு பீர்பல் வந்து என்ன சொல்றாருன்னா ऐसे सवालों के ऐसे ही जवाब होते हैं ऐसे सवाल இப்படியெல்லாம் क्वेश्चन கேட்டா ऐसे ही जवाब இப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு पहले मेरे जवाबों को गलत साबित कीजिए पहले முதல்ல मेरे जवाब என்னுடைய பதில்களை கலத் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க கலத்னா என்னது நம்ம பார்த்தோம் தப்பு ராங் அப்படின்னு சாபித்னா யூ ப்ரூவ் இட் வாட் எவர் ஐ டோல்ட் வாஸ் ராங் தப் ஆகே படேங்கே அப்புறமா நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் ஆகே படேங்கேனா வில் see the next matter அப்படின்னு பீர்பல் சொல்லிடுறாரு குவாசா சாஹிப் சே ஃபிர் குச் போல்தே நஹி பனா குவாசா சாஹிப் வந்து அதுக்கப்புறம் வாயை திறந்து ஃபிர் அப்படின்னா அதுக்கப்புறமா வாயை திறந்து எதுவுமே பேச முடியல போல்தே அப்படின்னா டு டாக் he was not able to reply to பீர்பல் சோ இந்த கதையில இருந்து நமக்கு பீர்பலோட புத்தி கூர்மை ரொம்பவே நல்லா தெரியுது இல்லையா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி so that's all for this session I will be shortly uploading lesson 2 activities so please subscribe to this channel so that you will get the notifications thank you for watching this session